ஜபத்தின் மேன்மை காண செய்யும். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவிய தீர்ப்பு இதுவே சட்டம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. இந்த நாளிலும் தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இறை வார்த்தை அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஊக்கமான ஜெபம் என்பது ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். பாரத்தோடு, கண்ணீரோடு, விடாப்பிடியாய், வைராக்கியத்தோடு தேவன் கொடுக்கிற வரைக்கும் தொடர்ச்சியாய் ஜெபிக்கிற ஜெபம் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை கொண்டு வரும். நாம் இந்த நாட்களிலே அதிகமாக எல்லா ஜனங்களுக்காக, தேசத்திற்காக, சபைகளுக்காக, சபை ஊழியர்களுக்காக, குடும்பங்களுக்காக விடாப்பிடியாய் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தேவ மனுஷனுக்காக சபையார் ஊக்கமாய் ஜெபித்த போது அங்கு ஒரு பெரிய விடுதலையை தேவன் தம்முடைய தூதனை கொண்டு செய்கிறார் என்பதை இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அதே போல இந்த காலை நேரத்துல நிறைய தேவைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, நெருக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனையை இந்த வசனத்தின் மூலமாக கொடுக்கிறார். விடாப்பிடியாய், தொடர்ச்சியாய் தேவன் அற்புதம் செய்கிற வரைக்கும் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து யாக்கோபை போல தேவனே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விட மாட்டேன் என்று சொல்லி தொடர்ச்சியாய் ஜெபிக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கண்டிப்பாய் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நாம் இந்த தேசத்திற்காக, மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது நிச்சயமாய் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நாட்களிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காலகட்டத்திலே அநேக இடங்களில் ஜெபம் இல்லை. ஜெபம் சபைகளில் குறைந்து விட்டது. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் குறைந்து விட்டது. ஒரு ஃபார்மாலிட்டிக்காகத்தான் சபையில் ஆனாலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலே, குடும்பத்திலே ஆனாலும் சரி, ஒரு ஃபார்மாலிட்டிக்காகத்தான் ஜெபம் செய்கிறார்கள். ஆகையால் தான் சத்துருவானவன் பல இடங்களிலே போராடுகிறான். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போக வேண்டுமா? ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டுமா? ஊக்கத்தோடு, குடும்பமாய், தனிப்பட்ட முறைமையிலே தொடர்ச்சியாக ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். தேவன் ஏற்ற சமயத்திலே, ஏற்ற வேளையிலே அற்புதமான விடுதலைகளை செய்வார். அற்புதமாக உங்களை நடத்த போகிறார். இந்த காலை வேளையில நாம் ஊக்கத்தோடு, மனபாரத்தோடு நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுங்கள், ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கூட நீர் ஒரு அதிசயமான வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே அதை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தையை கேட்கிற அநேக பிள்ளைகளின் வாழ்க்கையில பாரத்தோடு, குடும்ப பிரச்சனைகளோடு, பல நோய்களோடு, பலவித தேவைகள், சமாதான குறைவுகள், வேலை ஸ்தலங்களில போராட்டம், இதன் நிமித்தம் கண்ணீர் வடிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளின் மேல உமது வல்லமை இறங்கி இப்பொழுது விடுதலை செய்யும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பீராக. இதிலிருந்து ஜெயத்தை கொடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை, நல்ல கல்வியை, ஞானத்தை, சரீர சுகத்தை, ஆசீர்வாதத்தை, நல்ல வேலைகளை, திருமண காரியங்களை, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் அடைகிற கிருபைகளை ஆண்டவர் தாமே ஒவ்வொருவருக்கும் தந்து உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்ய போறதற்காக நன்றி அப்பா. சுகம் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளை நீர் சந்தியும் அப்பா. ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால தொட்டு நல்ல சுகத்தையும், பலத்தையும், ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். போக்கை மரத்தையும் ஆசீர்வதியும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்றைய நாளிலே பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காண்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. புது வருடத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை தாரும். அவர்களுக்கு எந்த நோய் நொடி வராமல் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்தல்லும் ஆண்டவரே. உம்மிடத்தில் அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறேன். துதி கனமகிமையாவும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.